ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டுடே சமையலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். ரொம்ப கஷ்டமான விஷயம்னா கேஸ் தீர்ந்து போச்சு, அதனால் நான் கரண்ட் அடுப்புலேயே செஞ்சுட்டேங்க. இது நேற்று வச்ச பூரி மசாலா வேறு பாத்திரத்தில் போட்டதுனால அப்படி இருக்குது. இது நேற்று சுட்ட சப்பாத்தி செஞ்சோம். அதில் 2 சப்பாத்தி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பூரி மசாலாவுக்கு. இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு கொஞ்சமாக இருக்குது. இது காலையில் நாங்கள் சாப்பிட்டுப்போம். சப்பாத்தி கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி செஞ்சுட்டேன். ஒரு அடுப்பு தானே இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யணும்னு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நூடுல்ஸ் செஞ்சுட்டு மதியம் சாப்பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு, முட்டை 2 பேருக்கு கட்டிட்டேன், அதனால் மீதி முட்டை தக்காளி தொக்கு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. கரண்ட் அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சலன்னு பாயிண்ட் கம்மியாக வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு அடை உடஞ்சிருச்சு. இந்த இது சொல்லுவாங்கள்ல தட்டை உடஞ்சி போயிடுச்சு. இது என் பையனுக்கு ஒயிட் ரைஸ் கட்டியிருக்கேன். அவனுக்கு கிளறுனா பிடிக்காது, அதனால் தொக்கு தனியாக வைக்கணும். இவ்வளோதாங்க சமையல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.